ஸோ இன்றைக்கி சமையல் வந்து பீர்க்கங்காய் கூட்டு, பீட்ரூட் பொடுத்துவல், வெத்தலை ரசம். வெத்தலை தொகையல். வெத்தலை தொகையல், வெத்தலை ரசமா? ஆமாம், வெத்தலை தொகையலுக்கு பீர்க்கங்காய் கூட்டு, வெத்தலை ரசத்துக்கு வந்து பீட்ரூட். ஏன்னா இந்த வெத்தலை வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், நல்ல காரம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுக்காக இது, அது வந்து கூட்டு. வெத்தலை வாரம் அப்படிங்கிற மாதிரி வெத்தலை சமையல் இன்னைக்கு. ஆமாம், கல்ச்சட்டியில் பைத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அது இதானே வெந்ததுக்கப்புறம் பாதி முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் பீர்க்கங்காயும் போட்டிருக்கேன். ஓகே, ஒரு முக்காலுக்கு வந்திருக்கு இல்லையா? இந்த டயத்தில் இந்த பைத்தம்பருப்பு இது போட்டிருக்கேன், பீர்க்கங்காய் ஃபுல்லாக போட்டேன். ஆக்சுவலாக பீர்க்கங்காய் வந்து சுகருக்கு நல்லது அப்படின்ற, ரொம்ப நல்லது அப்படின்னு. பீர்க்கங்காய் வந்து பருப்பு மாதிரி பண்ணி காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட் டைம் ஒரு வாட்டி. எப்படின்னா நல்லதுன்னா சுகர் ஜாஸ்தி ஆகிடுமா? சுகர் கம்மியாகிடும். சுகருக்கு கெட்டதா? சுகருக்கு கெட்டது, நம்மளுக்கு நல்லது. சும்மா வேண்டாம். ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு போடுறேன். இது இப்படியும் பண்ணலாம். இன்னொரு பண்ணிக்காது ஏதாவது இது மாதிரி நம்ம மசியல் மாதிரி பைத்தம்பருப்பு இதையும் போட்டுட்டு வெறும் கடுகு, கொத்தமல்லி பருப்பு, பச்சை மிளகாய், காரம், இந்த சிவப்பு மிளகாய் தாளிச்சு கொட்டி பெருங்காயம் போட்டால் கூட அதுவும் நல்லாயிருக்கும். ஜலம் கம்மியாக விட்டுருக்கேன், ஏன்னா இது கொஞ்சம் ஜலம் விட்டுக்கும். பார்த்துன்னு வேறு ஜலம் விடுறேன். இங்கே வந்து கொஞ்சம் பீட்ரூட்டை வேக வச்சா நல்லா கொஞ்சம் வச்சுருக்கேன். வெந்ததுக்கப்புறம் தேங்காய் போட்டு வெந்திருக்கு. ஓகே, இது தேங்காய் போட்டு பொறுத்தவரை நார்மல் சமையல் தான். ஓகே, கூட்டு ஆயிடுத்து. ஓகே, அங்கே இப்போ வந்து வெறும் உளுத்தம்பருப்பு ஜீரகத்தை மட்டும் போட்டிருக்கேன். அந்த கடுகு போடுறேன். கடுகு போடல, வெறும் உளுத்தம்பருப்பு ஜீரகம் போட்டிருக்கேன். நார்மலாக பண்ணுறேன். இப்போ என்னென்னா ஜீரகத்தை வந்து கொஞ்சம் வறுத்துண்டு தேங்காய் போட்டு அரைச்சிருக்கேன். கொஞ்சம் வாசனையாக இருக்கும் ஜீரகத்தை. ஜீரகம் வேண்டாம்னா சோம்பு போடலாம். சோம்பு லேசாக அப்படி சோம்பு பச்சை கூட போடலாம். ஜீரகம் போடுறதா இருந்தால் லேசாக ஜீரகத்தை வெறும் வானிலையில் வறுத்துண்டு போட்டால் அந்த வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை, அப்புறம் மிச்சப்படி கடுகு வச்சதுக்கப்புறம் 2 உளுத்தம்பருப்பு வேக வச்சு போட்டுட்டு பண்ண வேண்டியது. கொஞ்சம் லேசாக தேங்காயை லேசாக ஒரே ஒரு இது வச்சோன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதுக்காக போட்டேன். வேகும் போது இப்போ போட்டேன். ஆயிடுச்சு, இறக்கிடுறேன். இந்த வெத்தலை தொகையில் வந்து 2-3 விதமாக பண்ணலாம். இது வந்து நார்மல் தேங்காய் தொகையில் அரைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி உளுத்தம்பருப்பு, மிளகா, புளி வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு, மிளகாயும் வறுத்து. மிளகா வந்து கம்மியாக வச்சுருந்தா போகிறேன், ஏன்னா இந்த வெத்தலையே காரம் இருக்கும். ஸோ கரெக்டாக 3 தான் வச்சுருக்கேன். அப்புறம் புளி, கொஞ்சம் தேங்காய். இப்போ இந்த வெத்தலையை மட்டும் வதக்கிட்டு போட்டுருவேன். ஸோ இது வெங்காயம் பூண்டு சேர்க்குறவா வந்து இதேமாதிரி கொஞ்சம் வெங்காயம் பூண்டு, தக்காளி போட்டு, புளி இல்லாமல் தக்காளி போட்டு அதை வச்சு பண்ணலாம். அது வந்து இது வந்து சாத்துக்கு பண்ணலாம். சப்போஸ் வந்து அந்த ஏதாவது சப்பாத்திக்கு, பூரிக்கு இல்லை எதாவது பண்ணோம்னா அதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து இப்போ நம்ம நல்லெண்ணெய் விட்டுட்டு சாத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இந்த வெத்தலை வந்து காம்பு எடுத்துடுறோம் இல்லையா? காம்பு எடுத்துடணும். ஆமாம், அது எதுக்குன்னு சொல்கிறீங்களா சயின்டிஃபிக்காக? எடுத்துகிட்டு இன்னும் லேசாக வதக்கிடுறேன், இந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். நீங்கள் இந்த ரீசன் சொல்லுங்கள், சயின்டிஃபிக் ரீசன் ப்ளஸ் நம்ம எதனால் எடுக்கிறோம் அப்படின்னு. இந்த காம்புங்கிறது வந்து வெத்தலை காம்பு வந்து அதான் வந்து பூமியில் இருக்கும். ஆமாம், வெத்தலை செடி கீழே வளரும் போதெல்லாம் அதில் வந்து அதில் தான் அந்த அழுக்கெல்லாம் சேரும் இல்லையா? ஸோ அந்த காம்பு வந்து நம்ம வந்து இதோட சேர்த்து சாப்பிட்டோன்னா அஜீரண கோளாறுலாம் வரும் காம்போட சாப்பிட்டோம். அதனால சாப்பிடும் போதும் சரி, சமைக்கும் போதும் சரி, இந்த வெத்தலையில் வந்து காம்பு எடுத்துடணும் அப்படிம்பா. வெத்தலை பாக்கு போட்டுக்கிறோம்ல, அப்போ கூட காம்பெல்லாம் எடுத்துருவா, அந்த நரம்பையும் எடுத்துருவா. அதில் வந்து அஜீரணத்துக்காக பண்ணுறது, வெறும் இலையை மட்டும் போட்டுக்கிறது. பட் சமையலுக்கு நரம்பு போடுறதுனால ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் காம்பு எடுத்துடணும். அது வந்து இந்த அஜீரணம்லாம் இருக்குது. அதனால தான் நம்ம இதில் வந்து சொல்லுவாங்க காம்பு எடுத்து. இதில் வந்து ஒரு குட்டி கதை இருக்குது, இந்த காம்பு எடுக்கிறதுக்கு ஒரு குட்டி கதை இருக்குது. சொல்கிறீங்களா? அது சொல்லவா? சொல்லுங்கள். காம்பு ஒரு தடவை வந்து பிரம்மா வந்து பூலோகத்துக்கு வந்தாராம். பூலோகத்துக்கு வந்து ஒரு பெரிய ராஜா இருந்தாலும், அந்த ராஜா வந்து சாப்பாடு கூப்பிட்டுருந்தானா, நல்ல விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த ராஜா வந்து வெத்தலை பாக்கெல்லாம் கொடுத்தாராம். பிரம்மா வந்து நல்லா விருந்தெல்லாம் சாப்பிட்ருக்காரு, ஆனால் இந்த வெத்தலை பாக்கு ஒரு புது ஐட்டமாக இருக்குது. என்ன பிரம்மதேவனுக்கு. அப்போ ராஜாட்ட கேட்குறாரு, என்னப்பா அது இலையை கொடுக்குறாரு? இது வந்து வெத்தலை இது சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீரணம் சீக்கிரம் ஆகும், அசிடிட்டிலாம் இருக்காது அப்படின்னு சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி கொடுப்பான். அது சாப்பிடுவார். சாப்பிட்றதுக்கப்புறம் நல்லா வயிறுக்கு நல்லா இதமாக இருக்கும். அப்புறம் பிரம்மலோகத்துக்கு போயிடுவார்.
தேவலோகத்துக்கு போயிட்டு பிரம்மா அங்கே போயிட்டு இருப்பார். அங்கே அடுத்த நாள் சாப்பிடும்போது அவர் சாப்பிட்ருவாரு. ஆனால் ஏதோ ஒரு குறை இருந்துன்னே இருக்கும் அவருக்கு டெய்லி. அப்புறம் யோசிச்சு பார்ப்பாரு, அடுத்தா அந்த வெத்தலை இல்லையே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ராஜாவிட்டு மெசேஜ் அனுப்பார், இந்த மாதிரி எனக்கு வெத்தலை கொஞ்சம் அனுப்பிச்சி விடு அப்படின்னு. சரின்னு அந்த ராஜா வெத்தலை அனுப்பிச்சிடும். ஆனால் வந்து சேரும்போது கருகி வந்து சேர்ந்துடும், கருகி அழுகி போயிடும். அதனால அவர் வந்து அழுகி எடுத்து இன்னொரு வாட்டி நல்லா இலையை பார்த்து அனுப்பிடான்னுவார். திருப்பி இலையை அனுப்பான், திருப்பி அந்த மாதிரி அழுகி கருகி போயிடும். ஒன்றுமே அனுப்பும்போதெல்லாம் அப்படி ஆகும். அப்புறம் ராஜாவும் வந்து வேற ஆளுகள்ட்டெல்லாம் சொல்லி அனுப்ப வைப்பான். போகிறது எல்லாமே அப்படி தான் போய் சேரும். அப்போ வந்து ராஜா வந்து அனௌன்ஸ் பண்ணார், நல்ல இலையை வந்து யார் கொடுக்குறாளோ அவளுக்கு வந்து 1000 பொற்காசுகள் அப்படின்னு. சரி, எல்லாரும் நல்லா இது பண்ணுவாங்க. ஆனால் எல்லாருடைய இலையும் பிரம்மாவுக்கு போகும்போது கருகி தான் போகும். அப்போ வந்து ஒருத்தி வந்து அனுப்புவா, ஒரு லேடி வந்து நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவா. க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக போய் சேரும். அப்போது பிரம்மா கேட்பார், என்ன பண்ண அப்படின்னு. அந்த காம்போடு அனுப்பிச்சி வச்சேன், அந்த காம்பில் வந்து அந்த அழுக்கும் ஈரமும் இருக்கும், வாடாது. அது வந்து வாங்கும்போது காம்போட வாங்கணும், சாப்பிடும்போது காம்பை எடுத்துட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை. இந்த இலை கூட நான் கூட பறித்து வச்சு 10 நாள் ஆச்சு. ஒன்றுமே இல்லை, நவராத்திரி டயத்தில் பறிக்க வேணான்ட்டு நவராத்திரிக்கு முன்னாடியே பறித்து வச்சுட்டேன். அது சீக்கிரம் வாடாது, அழுகாது. சாப்பிடும்போது அந்த காம்பு எடுத்துடணும், அதான் டெக்னிக். இந்த வெத்தலை வந்து ஆக்சுவலாக ஆற்றுல இருந்தால் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள், லட்சுமி கடாட்சம். அது வந்து லட்சுமி, அதனால் ஆற்றுல வச்சு நல்லது. அது நிறைய வருது இல்லையா, என்ன பண்ணுறது, அதனால் சமையலுக்கு உடம்புக்கு நல்லதுனால சமையலுக்கும் சேர்த்து வச்சு கொடுத்த வெத்தலை பார்க்கலாம், என்ன பண்ணுறது, வேஸ்ட் ஆகிடும் இல்லையா, அதெல்லாம் அப்படி பண்ணிடலாம். இது வந்து வெத்தலையிலே வந்து 5 பெரிய தேவதா இருக்கிறதா ஒரு இது சொல்லுவாள். நம்ம முன்னாடி போட்டிருக்கோம் வெத்தலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு, அதை லிங்க் கொடுங்க வாழ்க்கை. ஆமாம்ல, வச்சு கொடுத்த வெத்தலையில் என்னென்ன பண்ணலாம்னு பொடி வெத்தலை ரசம் ஒன்று தனியாக பண்ணியிருக்கோம். இப்போ திருப்பி நீங்கள் பண்ண போகிறேன். ஓகே, அரைச்சிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். அடுத்து வெத்தலை தொகை ஒரு 5-6 வெத்தலை, ஒரே ஒரு தக்காளி, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கேன். இங்கே அடுப்பில் வந்து கொஞ்சம் சாம்பார் பொடி, துளியூண்டு புளி, உப்பு போட்டிருக்கேன். இந்த சாம்பார் பொடி வாசனை போகிறதுக்கும் இது நல்லா அரைச்சிட்டு இதையும் விட்டு பொங்கி வரும்போது எடுத்தால் போகிறோம். சூப்பர். இது வந்து துளியூண்டு புளி, சுண்டைக்காலுக்கு புளி, சாம்பார் பொடி 1/2 டீஸ்பூனு, உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து தக்காளி, மிளகு, ஜீரகம், வெத்தலை கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணி இறக்கிட்டு ஒரு கடுகுல வந்து நெய்யில் கடுகு தளிச்சு கொட்டிட்டு இறக்க வேண்டியதான் வெற்றிலை ரசம். ஆமாம், வேறு எப்படி வேணால் பண்ணலாம். இந்த ரசம் வந்து வெத்தலை ரசம் வந்து இந்த மாதிரி வேணால் பருப்பு ஜெல்லாம் விட்டு கூட எப்படி வேணால் பண்ணலாம். இன்றைக்கி பருப்பு வேண்டான்னு இப்படி பண்ணேன். ஓகே, இது இறக்கும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் வேணால் இல்லை வெல்லமாக போட்டுக்கலாம் வேணா. இன்னொரு நாள் இந்த வெத்தலை சாதம் பண்ணி காமிச்சு. வெத்தலை சாதம் பண்ணுறேன், இருக்குது, நிறைய இருக்குது, நாளைக்கு பண்ணுறேன். இதுக்கெலாம் நிறைய வெத்தலை வந்திருக்கும். ஆமாம், இருக்குது, பண்ணுறேன். கொதிச்சுட்டு பொங்கின்னு வருது இல்லையா, ஒரு ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு சைடாக கொதிக்குதுல, இதெல்லாம் ரசத்துக்கு அந்த கணக்கு இல்லையா? கணக்கு கிடையாது. ஒரு நெய்யில் கொஞ்சோண்டு கடுகு தாளிச்சுன்னு. ஓகே, பெருங்காயம்லாம் வேண்டாம், ஏன்னா அந்த வெத்தலை வாசனையே இருக்கும். அதனால தான் பெருங்காயம் நான் தொகையலுக்கும் போடல, இதுக்கும் போடல. வெத்தலை தொகையல், வெத்தலை ரசம், பீட்ரூட் பொறுத்தவரை, பீர்க்கங்காய் கூட்டு. சூப்பர், தேங்க்யூ. ஓகே.